மகிழ்ச்சி சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. பட்டு நூல் உற்பத்தி தொழிலில் வெற்றி கண்ட விவசாயி ஈ பட்டுராஜன் ஆவார். இவர் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகா பூங்குளம் கிராம விவசாயி. இவர் தனது தந்தையினை பின்பற்றி அவர் மேற்கொண்டு வந்த பட்டுநூல் உற்பத்தியினை கடந்த 9 ஆண்டுகளாக மேற்கொண்டு வாணியம்பாடி பட்டுக்கூடு அங்காடியில் பட்டுக்கூடுகளை ஏலத்தில் எடுத்து அதனை தனது நூற்பாலையில் நூற்பு செய்து சரியான முறையில் விற்பனை செய்யும் நோக்கத்தோடு காஞ்சிபுரம் அரசு அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் விற்பனை செய்து லாபம் ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நான் வந்து பட்டு தொழில் வந்து 9 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். விவசாயிங்க உற்பத்தி பண்ணுற கூடு வந்து வாணியம்பாடி அரசு அண்ணா பட்டு கூடு அங்காடிக்கு போகுது. அங்கே நாங்கள் போயிட்டு தினசரி போயிட்டு காலைல 11 மணிக்கு ஆக்ஷன் வைப்பாங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஒவ்வொரு கூடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரம் பிரித்து ஒரு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் போயிட்டு அந்த கூடு எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கூடு நல்லா இருக்குதா, கொஞ்சம் சரியில்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கூடோட ரேட்டு அதிகமாக கொடுத்து எடுத்துன்னு வந்து நாங்கள் வந்து சில்க் உற்பத்தி பண்ணுவோம். அங்கேருந்து தரமாக ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து காஞ்சிபுரம் அரசு அண்ணா பட்டு பரிமாற்றத்துக்கு வந்து விற்பனைக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் விற்கலாம், விற்றாலும் வந்து சரியான விலை கிடைக்காது. இந்த அரசு அண்ணா பட்டு பரிமாற்றத்துக்கு வந்தால் தான் நியாயமான விலையும் சரியான விலையும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து தினசரி விற்கிறோம். இங்கே இந்த அண்ணா அரசு பட்டு பரிமாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒரு உரிமைக்காக வந்து பாஸ் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசு அண்ணா பட்டு பரிமாற்றத்துக்கு ஒவ்வொரு நூற்பாளர்களுக்கும் ஒவ்வொரு பாஸ்புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்புக்கில் வந்து ஓனரு அப்புறம் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அதாவது இப்போ ஓனர் வந்து வெளியிடத்துக்கு போயிட்டாலோ இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வந்து சில்கை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்புக்கத்தை உரிமை பாஸ்புக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த கூடு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து வாணியம்பாடி அரசு பட்டுக்கூடு அங்காடியில் வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு உண்டான வந்து பில்லு இருக்குது. அங்கே அலுவலருடைய கையொப்பம் முத்திரையோடு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இந்த பட்டுக்கூடுக்கு வந்து இவ்வளோ சில்க் உற்பத்தி ஆக்கின்றதை வந்து அவங்க இந்த பட்டுக்கூடு அங்காடியில் தான் வந்து நீங்கள் கூடு வாங்கியிருக்கீங்க, உங்கள் மிஷினில் தான் ஓட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே கொண்டு வந்த மூட்டையை வந்து லைன் பிரகாரம் வச்சுட்டு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு நம்பரை கொடுத்து தனித்தனியாக நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மூட்டையை வந்து எடை போட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. மத்திய இதில் வந்து இங்கேருந்து ஒவ்வொரு மூட்டைக்கும் வந்து 5 லடி 5 நூல் எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்டிங்கில் வந்து டீனியரு, சைட் டிவிஷனு, பிரேக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை மாறி இருக்கா, இந்த வாரம் எப்படி இருக்குது அடுத்த வாரம் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும்போது ஒவ்வொரு ரீலருக்கும் வந்து நல்ல ஒரு ரேட்டு கிடைக்குது, உடனே பணம் வந்து கிடைக்குது. மற்ற இடத்துல எத்தனை பேர் சில்க் விற்கும் போதும் இந்த அரசு அண்ணா பட்டு பரிமாற்றத்தில் சில்க் விற்கும் போதும் இது ரொம்ப வந்து லாபமாக இருக்குது. இங்கே விற்கிற பட்டு நூலுக்கு வந்து எங்களுக்கு மறுநாள் வந்து இசேஸ் மூலமாக அவங்கவுங்க ஊருக்கு சொந்த இடத்துலையே வந்து இசேஸ் மூலமாக வந்து பணத்தை அனுப்பிச்சிடுறாங்க. மறுநாள் நாங்கள் பணம் எடுத்து கூடு வாங்கிறதுக்கு உதவியாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாமே நான் படிச்சுட்டு வந்து இந்த தொழிலுக்கு வந்துருக்கேன்னா இதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுனால இந்த தொழிலுக்கு வந்துக்கிறேன். ஒவ்வொரு இளைஞரும் வந்து இந்த மாதிரி வந்து பட்டு தொழிலுக்கு வந்து இந்த பட்டு தொழிலை செஞ்சு அவர்களும் நல்ல பயனடையுமாறு நான் வந்து கேட்டுக்கிறேன்.
மழைக்காலமும் குளிர்காலமும் சேர்ந்து வரும் இந்த தருவாயில் வரும் கோடையை குளுமையாக்க இப்போதே திட்டமிட்டால் விவசாயிகள் மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கோடை வெப்பத்தை போக்கி தாக்கத்தை தணிக்கும் பல்வேறு பயிர்களில் தர்பூசணி தனி இடம் பெறுகிறது. நல்ல விற்பனை வாய்ப்பு இருப்பதால் வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோடைக்கேற்ற தர்பூசணி சாகுபடி முறைகள் குறித்து விளக்குகிறார் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் KR விஜயலதா அவர்கள். தமிழ்நாட்டில் அதுலேயும் சென்னையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப்பத்தோட தாக்குதல் வந்து பிப்ரவரி மார்ச் மாதத்தில் தொடங்க ஆரம்பிக்கிறது வந்து நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தர்பூசணியோடைய சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால் நம்மளுக்கு வந்து சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணியோடைய சந்தை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது. அதனால் சிறந்த தொழில்நுட்பத்தை கொண்டு நாம் வந்து தர்பூசணியை பயிரிட்டு அதிக மகசூலுடன் அதிக லாபத்தையும் பெற வாய்ப்பு உள்ளது. அதனால் விவசாயிகளை நாம் வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பத்தை கொண்டு தர்பூசணியை சாகுபடி செய்ய சில குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எந்த ஒரு பயிரை வந்து நம்ம பயிர் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதை வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், நிலத்தை வந்து நல்லபடியாக நம்ம வந்து உழுது அதை வந்து நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து நிலத்தை வந்து குறுக்கும் நெடுக்குமா ஒரு 4 தடவையாவது உழவு ஓட்டணும். கடைசி உழவுக்கு முன்னாடி உழவில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 25 டன், அதாவது ஒரு ஹெக்டருக்கு 25 டன் வந்து தொழு உரமும் அதோட உயிர் உரமான சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை வந்து அதோட கலந்து நம்ம வந்து உழுதுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒன்று வந்து நம்ம மேட்டி பாத்தி போட்டு நம்ம வந்து தர்பூசணியை பயிர் செய்யலாம், இல்லது வந்து நம்ம குழிகள் எடுத்தும் வந்து அதில் நேரடியாக விதைப்பும் செஞ்சுக்கலாம். இப்போ அதோடு பார்த்திங்கன்னா இப்போ மேட்டு பாத்தி நம்ம அமைச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 அடி இடைவெளியில் வந்து ஒரு மேட்டுப்பாத்தியும் அமைச்சு அதுக்கு வந்து 1 அடி உயரம் உள்ள மேட்டுப்பாத்திகளை நம்ம வந்து தயார் செஞ்சுக்கணும். அல்லது நம்ம வந்து நம்ம இப்போ வந்து சொட்டு நீர் பாய்ச்சனம் வழியாக நம்ம வந்து தர்பூசணியை பயிர் பண்ணுறோம் அப்படின்னா குழாய் போகிற நீல வாக்கிலேயே வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 அடி விட்டுட்டு, அதாவது நம்மளுடைய வரப்புலேருந்து ஒரு 2 அடி விட்டுட்டு ஒவ்வொரு 2 அடிக்கும் ஒரு குழி எடுத்து நம்ம வந்து நேரடியாக விதைகளை வந்து நம்ம விதைச்சிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து நிலத்தை தயார் செஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நாற்றுக்களை வந்து நம்ம உற்பத்தி செய்யணும். இப்போ அந்த நாற்றுக்களை வந்து எப்படி உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று நேரடி விதைப்பு, ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி விதையை வந்து நேரடியாக நம்ம வந்து விதை நேர்த்தி செஞ்சதுக்கப்புறம் விதைச்சிடலாம். அல்லது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிழல்வலை குடி மூலமாக நம்ம நாற்றுக்களை வந்து குழித்தட்டில் உற்பத்தி செய்து அதனை நம்ம வந்து நடவுக்கு எடுத்து செல்லலாம். இப்போ நம்ம வந்து இது எப்போ இந்த நாற்று விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து சந்தையை பொறுத்து தான். இப்போ சந்தையில் இப்போ நம்மளுக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து காய் வர தொடங்கி விடுகிறது. அப்போது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, நவம்பர்லேயே வந்து நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பரில் நாற்று விட்டு நடவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். முதல் நட்ட உடனே ஒரு நீர் பாய்ச்சின உடனே அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் வழியாகவும் பாய்ச்சலாம், இல்லது நம்ம வந்து அந்த குழிக்கு ஏற்ப வந்து ஒவ்வொரு குழிக்கும் டியூப் போட்டும் பாய்ச்சலாம். அது ஒவ்வொரு விவசாயியை பொறுத்து நம்ம வந்து இந்த நீர் பாய்ச்சலை வந்து நம்ம வந்து மேற்கொள்கிறோம். இப்போ வந்து அந்த நீர் பாய்ச்சும் போது நம்ம ஈரப்பதத்தை வந்து நம்ம மண்ணில் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்போல் நம்ம வந்து நீர் பாய்ச்சலாம். இப்போ வந்து ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வந்து ஒவ்வொரு சொட்டு நீர் பாய்ச்சனம் வழியாக பாய்ச்சுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அளவு வந்து நம்ம வந்து சொட்டு நீர் பாய்ச்சணும். அப்படி இல்லை நம்மளுக்கு ஈரப்பதம் அதிகமாகவே நம்மளுக்கு வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு முறை மட்டுமே நீர் பாய்ச்சினால் அது போதுமானது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாவே நம்மளுக்கு வந்து போதுமானதாக நம்மளுக்கு அந்த பயிர் வளர்ச்சிக்கு வந்து ஏதுவாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஃபீல்டில் போட்டோடனே மேட்டுப்பாத்தியில் போட்டோடனே என்ன ஆகும்னா அந்த பூண்டு செடிகள் மற்ற புல் செடிகள் எல்லாம் வந்து முளைத்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நடவுக்கு முன்னாடியே வந்து முளை முன்
களைக்கொல்லி, அதாவது பெண்டிமெத்தாலின், ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ என்ற வீதம் வந்து இந்த பெண்டிமெத்தாலினை வந்து நம்ம தெளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது முளைமுன் களைக்கொல்லியாக இது வந்து நம்மளுக்கு ஏதுவாக, அதாவது களை வந்து வர விடாமல் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இது நம்மளுக்கு வந்து பயிர் வளர்ச்சி அடைய ஏதுவாக இருக்கிறது. உர மேலாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தொழு உரம் கொடுத்துருக்கோம். அதோடு இல்லாமல் நம்ம வந்து மணிச்சத்தை வந்து நம்ம வந்து அடி உரமாக நம்ம கொடுத்துட்றோம். அதாவது 75% அதை வந்து நம்ம அடி உரமாக கொடுத்துட்றோம். நம்ம வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 100 100 கிலோ, அதாவது தழை மணி சாம்பல் சத்தை வந்து 200 100 100 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற வீதம் நம்ம வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இதில் வந்து தழைச்சத்து வந்து 30 நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து மேலுரமாக நம்ம கொடுக்குறோம். இதை வந்து நம்ம சொட்டு நீர் மூலியமாகவும் கலவையாக நம்ம கலந்து அதோட உரப்பாசனமாக நம்ம செய்யலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அறுவடைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது அந்த காய் வந்து நம்மளுக்கு வந்து அறுவடைக்கு வந்துருச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து 60ஆம் நாள்லேருந்தே நம்மளுக்கு வந்து அறுவடைக்கு வந்துடுது. அப்போது என்ன ஆகும்னா நம்ம காய் வரத்துக்கு அந்த பழம் பருமனம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே என்ன பண்ணணும்னா அந்த பழத்தை வந்து நேரடியாக மண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு அடியில் வந்து ஒரு காய்ந்த பில்லோ இல்லை வைக்கோலோ வச்சு அதற்கு வந்து ஒரு குஷனிங் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துடணும். இது மாதிரி பார்க்கும்போது ஒரு ஹெக்டருக்கு மொத்தத்தில் வந்து ஒரு 25லேருந்து 30 டன்கள், அதாவது நம்ம சொன்ன குறிப்புகளெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம்னா குறையாமல் 25லேருந்து ஒரு 30 டன் மகசூல் வந்து பெற்று நம்ம நிகர லாபம் அடையலாம். அதோடு இல்லாமல் இப்போ ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். அதான் நான் சொன்ன மாதிரி சொட்டு நீர் பாசனம் முதற்கொண்டு நம்மளுக்கு செலவின் இது பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 20,000 ரூபாய் செலவாகும். நிகர லாபம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ரேட் இப்போ இன்றைக்கி ஜனவரியில் நம்ம வந்து கோடை வரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா இன்றைக்கி நல்ல உங்களுக்கு 1 கிலோ வந்து 8 ரூபாய் இருக்குது. சீசனுக்கு ஏற்ப நம்ம வந்து அந்த காய்களை கொண்டு போயிடணும். ஒரு ஜனவரி மாதத்துலேயோ அல்லது மார்ச் ஏப்ரல் அதை தாண்டி கூட சென்னையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட்டில் கூட வந்து நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி பழங்களை வந்து பார்க்கலாம். அதனால் இதுக்கு வந்து தொடர்ந்து இந்த கோடை காலம் முடிந்த பின்னும் இதற்கு வந்து சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் இந்த தமிழகத்தில் உள்ள திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த தர்பூசணி சாகுபடி என்பது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. முனைவர் KR விஜயலதா அவர்களை 9944363595 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.